ஜீரக சம்பா யூஸ் பண்ணி பண்ணுற இந்த திண்டுக்கல் பிரியாணி பார்க்க மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குக்கரில் ஆயிலும் நெய்யும் காஞ்சதும் பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துட்டு 3 வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வணக்கிக்கோங்க. ஜாரில் 5 பச்சை மிளகாய், 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து நைஸாக அரைச்சு குக்கரில் சேர்த்து பச்சை வாசம் போக வரை வணக்கிக்கோங்க. அடுத்து ஜாரில் பட்டை, ஜாதிபத்திரி, கிராம்பு, ஸ்டார் பூ, ஏலக்காய் சேர்த்து தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி இதில் சேர்த்திக்கலாம். 1 நிமிஷம் போல் இதை நல்லா வணக்கிட்டு 3 தக்காளி, புதினா, மல்லித்தலை, 4 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு வணக்கிட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கிற கோச்சக்கறியை சேர்த்துக்கலாம். இதை 3 நிமிஷம் வணக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 விசில் வச்சு எடுத்ததும் தண்ணி கொதிச்சு வரப்போ 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்திக்கலாம். அடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்க ஜீரக சம்பா அரிசி சேர்த்து தண்ணியும் அரிசி ஒரே லெவல் வர மட்டும் வேக வச்சுக்கோங்க. கடைசியாக நெய் ஊற்றி 15 நிமிஷம் தம் போட்டு எடுத்திங்கன்னா அருமையான திண்டுக்கல் ஸ்டைல் நாட்டுக்கோழி கோச்சை கறி பிரியாணி ரெடி. மறக்காமல் நெக்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.